ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 30 பேர் மீது 5000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். இதில் ரவுடி நாகேந்திரன் A1 குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி சென்னை பரம்பூரில் உள்ள தனது வீட்டின் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவத்தில் பிரபல ரவுடியும் ஓராண்டுக்கு முன்பு வெட்டி கொலை செய்யப்பட்டவருமான ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ரவுடி திருவேங்கடம், திருமலை, பாஜகவின் முன்னாள் நிர்வாகி அஞ்சலை உள்ளிட்டோர் கைதாகினர். இதுவரை 28 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட திருவேங்கடம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். மற்றொரு முக்கிய குற்றவாளியான ரவுடி நாகேந்திரன் வேறொரு கொலை வழக்கில் 25 ஆண்டுகளாக வேலூர் மத்திய சிறையில் உள்ளார். கைதான 28 பேரில் 26 பேர் குண்டர் சட்டத்திலும் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் செந்தில், மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் தலைமறைவாக இருந்து வருகின்றனர். இந்த சூழலில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை எழும்பூர் நீதிமன்றத்தில் செம்பியம் காவல் நிலைய போலீஸ் தாக்கல் செய்துள்ளது. அதில் வழக்கு தொடர்பான 750 ஆவணங்களையும் இணைத்திருப்பதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. நாகேந்திரன் A1 குற்றவாளியாகவும் தலைமறைவாக உள்ள சம்பவம் செந்தில் A2 குற்றவாளியாகவும் நாகேந்திரனின் மகனும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமன் A3 குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்க நடத்தப்பட்டதாக கூறப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை ஸ்கிராப் தொழில், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட காரணங்களால் நடத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.